நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தை பூட்டியதால் பரபரப்பு. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உட்பட 17 பேர் கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் கதவணை அமைக்காத நிலையில் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக இப்பகுதிகளில் 5 இடங்களை ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளனர். ஏற்கனவே நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த நிலையில் காவிரி ஆற்றில் நீரில் காணப்படும் சமயங்களில் நிலத்தடி நீர்மட்டம் மேலும் குறையும். இதனால் அச்சமயங்களில் நிலத்தடி நீரினை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் கூறி சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவு பெற்றிருந்தனர். இந்த தடையை நீக்க வேண்டும் என மேல்முறையீடு மனுவில் பொதுமக்களுக்கு குடிநீர் அளிக்க வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையில் தடை உத்தரவை நீக்குவதாகவும், மேலும் இதுகுறித்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சார் ஆட்சியரிடம் விவசாயிகள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக குளித்தலை வட்டாட்சியர் மற்றும் சார் ஆட்சியரிடம் 10 நாட்களுக்கு முன்பாகவே மனு அளித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்குடன் பதில் அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இன்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் வந்தனர். அப்பொழுது வட்டாட்சியர் அலுவலர் பணி சம்பந்தமாக வெளியே சென்றிருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் வந்த வட்டாட்சியர் இந்துமதியிடம் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் தாங்கள் அளித்த மனு மீது தொடர்பாக ஏன் விசாரணை மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலை பூட்டியுள்ளார். இதனை அடுத்து பூட்டிய நபரை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது காவல்துறையினரை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை ஐயாக்கண்ணு மற்றும் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே திருச்சி கரூர் சர்வீஸ் சாலையில் குறுக்கே அமைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி கரூர் சர்வீஸ் சாலையில் சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 17 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அண்ணா திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட சில பெண்கள் குளித்தலை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற சொன்ன பொழுது அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற பொழுது தங்களுக்கு ஏதும் தெரியாது எனவும் எதுவும் கூறாமல் எங்களை அழைத்து வந்துள்ளனர், தங்களை கைது செய்ய வேண்டாம் என கூறி கதறி அழுதனர். இதனால் அப்பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.